Hello students, today we are going to do the workbook activities of Unit 7. Remember the topic, a simple living. நாங்கள் pupils bookல simple living, எளிமையான முறையில் வாழ்கிறது எப்படி, அதற்கான வழிமுறைகளை மகத்தான மனிதர்கள்கிட்ட இருந்தெல்லாம் படித்தோம். நிறைய கிராமர் போர்ஷன் எல்லாம் கவர் பண்ணினோம். அதை சம்பந்தமாக நாங்கள் மேலதிகமான ஒரு சில ஆக்டிவிட்டீஸை workbook activities மூலமாக தொடர்வோம். Activity 1. Read aloud the list of words. Underline or highlight the words related to a simple lifestyle. Refer to a dictionary for meanings and pronunciation. Now remember, we need to first read out these words aloud. முதலாவது இந்த வார்த்தைகளை வந்து சரியான உச்சரிப்போடு நாங்கள் சத்தமாக வாசிப்போம். அதுக்கடுத்து நாங்கள் என்ன செய்யணும்? அண்டர்லைன் ஆர் ஹைலைட். சிம்பிள் லிவிங், எளிமையான வாழ்க்கை முறைக்கு பொருத்தமான வார்த்தைகளை நாங்கள் வந்து கோடிடணும். மீனிங் தெரியாட்டி நீங்கள் வந்து டிக்ஷனரியிலே பார்க்கலாம். நானும் உங்களுக்கு இப்போ எப்படியும் மீனிங் உங்களுக்கு சொல்லித்தரதான் போகிறேன். Now let's start reading. Contentment அப்படின்னா என்ன? திருப்திகரமான வாழ்க்கை. திருப்தி அப்படின்றத நாங்கள் கண்டென்ட்மெண்ட்னு சொல்லுவோம். சஸ்டெயினபிலிட்டி, நீடிக்கும் தன்மை, எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் அந்த விஷயம் அது நீடித்து நிலைக்கும் என்றதை தான் நாங்கள் சஸ்டெயினபிலிட்டி என்று சொல்லுவோம். செல்ஃபிஷ்னஸ், சுயநலம். ஒத்தென்டிசிட்டி, நம்பகத்தன்மை. பேலன்ஸ்ட் லிவிங், ஒரு சமமாக எல்லா விஷயங்களும் சமமான முறையில் நாங்கள் வந்து வாழ்கிறது தான் நாங்கள் வந்து பேலன்ஸ்ட் லிவிங் அப்படின்னு சொல்லுவோம். செல்ஃப் சஃபிஷியன்ட். வாட் யூ மீன் பை செல்ஃப் சஃபிஷியன்ட்? தற்சார்பு அல்லது சுயசார்பாக வாழ்கிறது. நீங்களே உங்களுக்கு தேவையான வேலைகளை செய்து கொள்கிற நேரம் நீங்கள் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். குரூவல்டி, குரூரம். இக்கனாமிக்கல், பொருளாதாரம். சாட்டிஸ்ஃபேக்ஷன். கண்டென்ட்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெண்டுக்கும் நாங்கள் தமிழில் வந்து திருப்தி அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். எசட்டிசம், தவ வாழ்வு அல்லது சந்நியாசம் போகிறத தான் நாங்கள் எசட்டிசம் என்று சொல்லுவோம். ஃப்ரூகாலிட்டி, மிகவும் சிக்கனமான முறையில் வாழ்கிறது. செக்யூலர், எல்லா விதத்திலையும் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து நிறைய எங்களோட வாழ்க்கை முறை வந்து எங்களுக்கு பாதுகாப்பான உணர்வை தார நேரம் நாங்கள் அது செக்யூலர் லைஃப் என்று சொல்லுவோம். அது செக்யூராகவும் இருக்கும். செக்யூலர் என்ற நேரம் நாங்கள் வந்து அது கடவுள் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம்தான் இது. ஆனால் இந்த எங்களோட சிம்பிள் லிவிங்க்கு ஏற்ற ஒரு வார்த்தையாக நாங்கள் பார்க்குற நேரம் செக்யூலர் லைஃப்ன்றது நாங்கள் வந்து ஒரு கடவுள் என்று கும்பிட மாட்டோம். அதாவது செக்யூலர் பர்சன்னா அவங்க வந்து கடவுள்களை தாண்டி மனிதர்கள் மேல் நம்பிக்கையுடையவர்கள், மற்றும்படி ஒரு கடவுளை மட்டும் கும்பிடுறாக்கள் கிடையாது. ஆனால் நாங்கள் வந்து எளிமையான வாழ்க்கை முறை என்ற டாப்பிக்கோட பார்க்குற நேரம் செக்யூலர்ன்றது வந்து அசட்டிசமுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஆப்போசிட்டான வார்த்தையாக நாங்கள் பார்க்கலாம். லக்ஸரி, சுகமான சௌகரியமான வாழ்வு, செல்வ செழிப்போட வாழ்கிறது தான் லக்ஸரி என்று சொல்லுவோம். ஸ்டிஞ்சி, கஞ்சத்தனம். ஃப்ரூகாலிட்டிக்கும் ஸ்டிஞ்சினஸுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். வேஸ்ட்ஃபுல், வீண் விரயம் செய்கிறது. Now let's highlight the words related to a simple lifestyle. We can say contentment, கட்டாயம் எளிமையான வாழ்க்கை முறை. எங்களுக்கு வந்து எங்களுக்கு இருக்கிறத வச்சு திருப்தியாக இருக்கிறோம், கண்டென்ட்டாக இருக்கிறனால தான் நாங்கள் அதை எளிமையான வாழ்க்கை முறைன்னு சொல்கிறோம். அதே நேரம் சஸ்டெயினபிலிட்டி, நாங்களே எங்களுக்கு தேவையான விஷயங்களை நிறைய செய்து கொள்கிறனால இப்போ வந்து வீட்டு தோட்டம் செய்கிறது வந்து ஒரு சஸ்டெயினபிளான விஷயம். என்னென்னா அது நீங்கள் எப்பயும் செய்யலாம். அப்போ அது நாங்கள் எளிமையான வாழ்க்கை முறையும் சஸ்டெயினபிலிட்டி என்று சொல்லலாம். We can also say authenticity, அதாவது எளிமையான வாழ்க்கை முறை வந்து மிகவும் வந்து ஒரு ஒத்தென்டிக்கான, ஒரு நம்பகத்தன்மை, அது உயிரோட்டம் உள்ள உண்மையான வாழ்க்கை முறையாக நாங்கள் பார்க்கலாம். பேலன்ஸ்ட் லிவிங், கட்டாயம் நாங்கள் வந்து எளிமையான வாழ்க்கை முறையை நாங்கள் கட்டாயம் பேலன்ஸ்ட் லிவிங் என்றும் சொல்லுவோம். நாங்கள் எல்லா விதத்துலையுமே வந்து எல்லா விஷயங்களும் சமநிலையில் இருக்கிற வாழ்க்கை. செல்ஃப் சஃபிஷியன்ட், நாங்கள் கட்டாயம் வந்து எக்கனாமிக்கல், ஃப்ரூகாலிட்டி என்ற இந்த வார்த்தைகள் எல்லாமே நாங்கள் வந்து சிம்பிள் லைஃப் ஸ்டைலுக்கு பொருத்தமான வார்த்தைகளாக நாங்கள் பார்க்கலாம்.
Now activity 2. Complete the grid given below with the help of the words you underlined or highlighted in the above list. நாங்கள் ஹைலைட் பண்ண வார்த்தைகளை வச்சு தான் நாங்கள் இந்த அட்டவணை நாங்கள் நிறைவுபடுத்த போகிறோம். இதில் முக்கியமாக இன்னொன்றும் இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷன். நாங்கள் எங்களோட வாழ்க்கை கண்டென்ட்டாக இருந்தால் அதோட விளைவாக நாங்கள் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருப்போம். ரெண்டுக்கும் தமிழில் நாங்கள் திருப்தி என்று சொன்னாலும் ஆங்கில வார்த்தை முறைன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல கட்டாயம் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். இதில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணுமெண்டா, இதில் உள்ள எல்லா வார்த்தைகளையுமே நாங்கள் இப்போ நவுன் ஆர் அஜெக்டிவ் லிஸ்ட்டில் போட்டு நாங்கள் வந்து நவுனாக இருந்தால் அஜெக்டிவாக மாற்றணும், அஜெக்டிவாக இருந்தால் அதை நவுனாக எப்படி மாற்றுறது, இதை நாங்கள் முதல்லையும் நாங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி செஞ்சுருக்கோம். Now let's start writing this activity. So first word is noun, sustainability. So now sustainability is a noun. Remember what kind of nouns are we looking at? We are looking at abstract nouns. ஏன் நான் abstract noun சொல்கிறேன்? Remember the two different kinds of nouns, concrete nouns and abstract nouns. Now abstract nouns, you cannot feel them or see them. You can't see and touch them, but you can feel them. But concrete nouns, you can touch them and you can see them. இப்போ sustainability என்றது ஒரு விஷயம், ஒரு ஐடியா. அப்போ அதனால் நாங்கள் அதை abstract noun என்று சொல்லுவோம். Now sustainability adjective is sustainable. Then what do we have? We have authenticity. Authenticity would be authentic. And then we have self-sufficient. Now remember, self-sufficient is an adjective. Then what will be the noun? Self-sufficiency. Then what's the next word we have? Economical. Again, economical is also an adjective. Now what is the noun of the word economical? Economy. And then we have satisfaction. Remember? Now satisfaction is a noun. What will be the adjective? Satisfied. You can also say satisfactory. Now the final word is frugality, which is also a noun. What's the adjective? Frugal. He lives a frugal life. It's an adjective. So now you know how, we have revised how to make nouns into adjectives and adjectives into nouns. Now let's look at activity 3. Select 3 words from the grid and write sentences as given in the example. நாங்கள் எழுதின இந்த வார்த்தைகளில் 3 செலக்ட் பண்ணி என்ன எழுதணுமாம்? 2 வசனம் எழுதணும். Contentment is what I expect by doing this profession. இந்த தொழிலை செய்வதன் மூலமாக நான் எதிர்பார்ப்பது திருப்தி. She leads a contented life. அவள் மிகவும் திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்கிறாள். இப்போ இந்த 2 இடத்துல நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, திருப்தி என்ற சொல்லை வந்து நவுனாகவும் பாவிச்சு ஒரு வசனம் எழுதியிருக்காங்க,
அதை ஒரு adjectiveஆவும் பாவிச்சு வசனம் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் 3 வார்த்தையை செலக்ட் பண்ணி noun, adjective ரெண்டு விதத்திலையும் நாங்கள் இப்போ வசனம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். Now we can first choose the word satisfaction. We can say she finds satisfaction in what she does. அவள் செய்பவற்றில் திருப்தியை காணுகிறாள். எது செய்தாலும் அவங்களுக்கு மிகவும் திருப்திகரமாக இருக்கும். இப்போ இதே சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து நாங்கள் சாட்டிஸ்ஃபைட் என்ற வார்த்தை மூலமாக adjective-ஆ எழுதுவோம். We can say she feels satisfied. When do you feel satisfied? Maybe after finishing something. So we can write here after completing her projects. Next, we can choose the word frugality. Now, how can we use this word as a noun? Now, frugality, we can write Akilan. ஃப்ரூகாலிட்டினா சிக்கனமாக தேவையான சாமான்களை மட்டும் வாங்கி தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே பொருள் சம்பாதிக்கிறது, பொருள் செலவழிக்கிறது. அதை தான் ஃப்ரூகாலிட்டி என்று சொல்லுவோம். ஸோ we can say Akilan does not limit his frugality to his workplace. அவர் வேலைத்தலத்திற்கு மட்டுமே சிக்கனமாக வாழ்க்கை முறையை அவர் பின்பற்றுறதில்லை. அப்படின்னா அவர் வாழ்க்கையில் எல்லா தளத்திலையுமே அவர் சிக்கனமான வாழ்க்கை முறையை தான் அவர் கடைபிடிக்கிறார். ஸோ we can write the adjective as buying only what is necessary, what is necessary is a part of a frugal lifestyle. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் அந்த வார்த்தையோட அர்த்தத்தையும் நாங்கள் என்ன மாதிரியான விதத்தில் வந்து நாங்கள் புரிஞ்சு கொண்டு நாங்கள் வந்து நவுனாகவும் adjective-ஆகவும் எழுதணும். வந்து finally we can choose the word self-sufficient. As a noun, we can write people have to work hard to build a self-sufficient நேஷன். ஒரு தற்சார்பு அல்லது சுயசார்பு நாட்டை உருவாக்க நாட்டு மக்கள், குடிமக்கள் அத்தனை பேருமே மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். Now we know the adjective is self-sufficiency. Now we can write self-sufficiency is an important element of a simple life. Now you know how to take a word, identify whether it's noun or an adjective, and write sentences with it. Now let's look at activity 4.
Find more collective nouns and fill in the table. Collective nouns. Remember, we learned about collective nouns in the Unit 7 pupil book as well. இதில் வந்து நாங்கள் Unit 7 pupil bookல நாங்கள் பார்த்தோம் people, animal, others மூன்றா பிரிச்சிருக்காங்க. இதற்கு தகுந்த மாதிரியான collective nouns குழு வார்த்தைகளை நாங்கள் தேடி எழுதணும். Now let's look at people. A group of men, a class of pupils, a gang of thieves, a panel of, remember, we can write a panel of judges or we can write a panel of experts. Experts ன்னா அந்த துறையில் மிகவும் திறன் வாய்ந்தவர்கள், மிகவும் அனுபவம் பெற்றவர்களை தான் நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லுவோம். A staff of employees. And then we can write a crew of sailors. இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் வாசிக்க எழுத உங்களோட எழுத்துல நீங்கள் ஒரு கட்டுரையாக இருக்கலாம், அல்லது ஒரு உரையாக இருக்கலாம், ஒரு ஸ்பீச்சாக இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியான குரூப் கலெக்டிவ் நவுன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணத்தான் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரியான கலெக்டிவ் நவுனை பாவிக்கிறது, உங்களோட எழுத்து நடை வந்து இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் இதை படிக்கிறோம். We can write a cast of actors. நடிகர்கள் குழாமை தான் a cast of actorsன்னு நாங்கள் சொல்லுவோம். Then we can write a choir of singers. பாடகர்கள் குழு. For animals, a brood of chickens, a shoal of fish. மீன் கூட்டத்தை தான் நாங்கள் shoal of fish ன்னு சொல்லுவோம். A litter of cubs. இதில் cubs வந்து சிங்கக்குட்டிகள் அல்லது புலிக்குட்டிகளை தான் நாங்கள் cubs என்று சொல்லுவோம். A herd of, we can write elephants or cattle. An army of ants. நாங்கள் ஏன் எறும்பை பார்த்து மட்டும் படை அப்படின்னு சொல்லுவோம்? ஏன்னா ஒரு படை வீரர்களின் அணி வகுப்பு மாதிரி மிகவும் நேர்கோட்டில் பிரயாணிக்கிறனால. Then we can write a cloud of flies. We can also write a pride of lions. And then finally we can write a troop of monkeys. For others, meaning non-living things, we can write உயிரற்ற பொருட்களை நாங்கள் இவ்வாறு collective nouns பாவிக்கிறோம். A collection of coins. என்னன்னா இந்த மாதிரி பழைய நாணயங்களில் சேர்க்குற ஆக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் நாங்கள் அவங்களோட காயின் கலெக்ஷன் அல்லது கலெக்ஷன் ஆஃப் காயின்ஸ் என்று சொல்லுவோம். A clutch of eggs. முட்டைகள், இந்த குரூப்பாக இருக்கிற முட்டைகளை தான் நாங்கள் clutch என்று சொல்லுவோம். A pack of, remember, a pack of wolves. அதையும் நாங்கள் படித்தோம். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் அதர்ஸ், நான் லிவிங் திங்ஸ் தான் எழுதுனோம். ஸோ we can write a pack of cards. உங்களுக்கு எல்லாருக்கும் கார்ட்ஸ் விளையாண்டு சீட்டு விளையாண்டு உங்களுக்கு பழக்கம் இருக்கும். A fleet of ships. Or we can write, we can also say a fleet of aircrafts. A range of fruits. We can also write a cluster. Of coconuts. We can also write a bowl of rice. ஒரு சோறு கோப்பை. And finally, we can write
cloud of dust. இது புகை தூசி மூட்டம். புகை மூட்டம் என்றதையும் நாங்கள் வந்து இந்த இடத்துல cloud of dust என்ற நேரம் ஒரு வாகனம் உண்டு சீறி செல்கிற நேரம் பின்னாடி தூசி கிளம்புறதை நாங்கள் a cloud of dust அப்படின்னு விவரிக்கலாம். Now let's move on to activity 5. Complete the following collections. நாங்கள் மறுபடியும் நாங்கள் இவ்வளோ நாள் படித்த collective nouns வச்சு இந்த activity எழுதுவோம். A bouquet of, very easy, flowers. A sheaf of corn. A band of musicians. A team of players. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த வார்த்தைகள் தான் நாங்கள் திருப்பி ஒருக்கா ரிவைஸ் பண்ணுறோம். A string of bulbs. இப்போ கலெக்டிவ் நவுன்லையும் சிங்குலர் ப்ளூரல் இருக்கு. இந்த முதல் 5மே கலெக்டிவ் நவுன்ஸின் படி அது சிங்குலர். ஏன்னா ஒரு பூங்கொத்து, ஒரு பாட்டு அல்லது வாத்திய குழு அப்படின்னு ஒரு என்ற மீனிங் தான் வருது. அந்த ஒரு குழுக்குள்ள நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் குழு ஒன்று தான். இங்கே நாங்கள் என்ன பார்க்குறோம்? 3 bouquets of flowers. 3 பூங்கொத்துகள். sheaves of corn. இதில் எத்தனை sheaves என்று போடாட்டியும் எங்களுக்கு தெரியும் இது plural என்று. ஏன்னா sheaf plural தான் sheaves. The bands of musicians. cornக்கு plural corn தான், அது corns என்று நீங்கள் எழுத முடியாது. What can we say here? 2 teams of players. Finally, we can write a chain of islands. ஒரு தீவு சங்கிலி. நல்ல ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரியான கலெக்டிவ் நவுன்ஸை நீங்கள் உங்களோட கட்டுரைகளில் கட்டாயம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். Now, let's look at compound nouns. Activity 6. முதலாவது நாங்கள் இந்த ஆக்டிவிட்டியை செய்ய போகிறதுக்கு முதல்ல கம்பவுண்ட் நவுன்ஸ் என்றா என்னன்னு நாங்கள் பார்ப்போம். கம்பவுண்ட் நவுன்ஸ், a noun that is made up of 2 or more words. Two or more words. Most compound nouns are formed by nouns modified by other nouns or adjectives. அதாவது இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பிரித்து பார்க்குற நேரம் ஒன்றுக்கு மேற்பட்ட நவுன்ஸ் இருக்கும் அல்லது adjectives-ஆல் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா noun plus noun. toothpaste. toothpaste என்ற வார நேரம் என்னது இங்கே? tooth பல், பேஸ்ட் பசை. பல்லையும் நாங்கள் தனியாக ஒரு நவுனாக எழுதுவோம். பேஸ்ட் பசையையும் நாங்கள் தனியாக ஒரு நவுனாக பார்க்கலாம். ரெண்டும் சேர்ந்த நேரம் அதுக்கு ஒரு புது அர்த்தம் கிடைக்குது. டூத் பேஸ்ட் பற்பசை. adjective plus noun. இதற்கு நாங்கள் உதாரணம் பார்த்தோம்னா அண்டர் கிரவுண்ட். அண்டர் கீழே, கிரவுண்ட் நிலம். நிலத்துக்கு கீழே இருக்கிறத தான் நாங்கள் அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அண்டர் வந்து ஒரு adjective, கிரவுண்டை வந்து அது வந்து மாடிஃபை பண்ணுறனால அது ஒரு adjective. அது இன்னொரு நவுன் கிடையாது. இப்போ ஒரு adjectiveம் ஒரு நவுனும் சேர்கிற நேரமும் நாங்கள் ஒரு கம்பவுண்ட் நவுனை பார்க்கலாம். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பவுண்ட் நவுன்னா என்னது? ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் இணைகிறனால, அதாவது அது வந்து ஒன்று நவுன்ஸ் இணைகிறதா இருக்கணும், பெயர் சொற்கள் இணைகிறதா இருக்கணும், இல்லாட்டி ஒரு பேரடை சொல்லும் ஒரு பெயர் சொல்லும் சேர்றதாக இருக்கணும். அது ரெண்டும் சேர்ற நேரம் எங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு புது வார்த்தை. Now let's underline the compound nouns here. Toothbrush முதல்ல பார்த்தோம், அது எப்படி ஒரு compound noun. calendar
Is it a compound noun? No. அதை பிரிக்க முடியுமா? இல்லை. Conversation. பிரிக்க முடியாது. Television. Can we divide this? Yes, we can. Tele plus vision. Tele என்றா தொலைநோக்கு, vision என்றா பார்வை. தூரத்தில் நடக்கிற விஷயங்களை பார்க்குறத நாங்கள் டெலிவிஷன் என்று சொல்லுவோம். Celebration? No. Bathroom? Yes. Broomstick? Yes. Classmate? Again, yes. Rainfall? கட்டாயமா. Rain plus fall. Rainfall, மழை வீழ்ச்சி. Footprint? கால் அச்சு அல்லது கால் தடம். Kitchen? No. Development? No. Eyebrow வந்து ஒரு compound noun-ஆ? Yes, it is. கண், ஐ, brow என்றது வந்து இதைத்தான் நாங்கள் brow என்று சொல்லுவோம். ஆனால் eyebrow என்னது? இந்த ரெண்டும் சேர்த்து நாங்கள் இதைத்தான் எங்களை eyebrow என்று சொல்லுவோம். Cupboard? Yes, it's a compound noun. Robotics? No. Notebook? Yes, it is. Aircraft? நிச்சயமாக அதுவும் ஒரு compound noun தான். Wallpaper? Wall plus paper? Wallpaper. Friendliness? No, it's not a compound noun. Inventor? No, it's not a compound noun. So here we can see how to identify compound nouns from the other nouns. Compound nouns என்றா ரெண்டு noun அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கணும். ரெண்டு noun அல்லது ஒரு nounum ஒரு adjectiveம் ஒன்று சேர்ந்து ஒரு புது வார்த்தை உருவாக்கணும். Activity 7. Consider the pronunciation of the underlined letter or group of letters and cross out the odd word. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு ஆக்டிவிட்டி தான். அதாவது என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு வரியாக வாசிக்கணும். இந்த வரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில எழுத்துக்களை மட்டும் அவங்க வந்து ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அந்த எழுத்துக்களின் உச்சரிப்பை வைத்து இதில் எது வந்து எதிர்ப்பதமாக இருக்குதோ, எது வந்து ஒத்து வராமல் ஒட் ஒன் அவுட்ன்று நாங்கள் சொல்லுவோமே, 5 விஷயத்தில் ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கிறது, அந்த ஒன்றை கண்டுபிடிச்சு நாங்கள் அண்டர்லைன் பண்ணணும். Now let's start doing this activity. Brochure. இதில் ச இந்த CH சவுண்ட் வந்து ஷ என்று வரும். ஷெஃப், தலைமை சமையல் நிபுணரை தான் நாங்கள் ஷெஃப் என்று சொல்லுவோம். இது கெமிலியன். இப்போவே உங்களுக்கு விளங்கி இருக்கும் எது ஆட் ஒன் அவுட் அண்டு. கெமிலியன்னா பச்சோந்தி. மெஷின், இயந்திரம். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த CH சவுண்ட் எல்லாமே ஷ ஷ ஷ. ஆனால் இங்கே மட்டும்தான் அது க சவுண்டாக வந்துச்சு. அதனால் இதுதான் ஆட் ஒன் அவுட். இப்போ ரெண்டாவது லைனில் எல், லெட்டர் எல்ல வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. வாக், காஃப், பாம், பல்க். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருப்பீங்க? முதல் 3 வார்த்தையிலையும் அந்த எல், லெட்டர் எல் வந்து நாங்கள் உச்சரிக்கவே இல்லை. அதை நாங்கள் சைலண்ட் லெட்டர்ன்னு சொல்லுவோம். வாக்லையும் நாங்கள் வால்க்குன்னு சொல்ல போகிறதில்ல, வாக். இப்போ எல் வந்து அங்கே சைலண்ட். ஆனால் பல்கில் வந்து நாங்கள் எல்லை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அப்போ எல் வந்து அப்போ பல்க் தான் இங்கே ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் லெட்டர் ஜியை வந்து இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஜெம், ரத்தினக்கல், டயகனல், கேலரி, செக்மெண்ட். இப்போ இதில் உங்களுக்கு வெளியே விளங்கியிருக்கும். ஜெம்மை தவிர்த்து மற்ற 3 வார்த்தைகளுமே க என்ற ப்ரொனவுன்சியேஷன் தான் வருது. ஆனால் ஜெம்மில் மட்டும்தான் ஜ என்ற ப்ரொனவுன்சியேஷன் வருது. அப்போ ஜெம்னா இங்கே ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் they have underlined TU together. Lecturer, furniture, turkey, chocolate. இதிலிருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் லெக்சரர், ஃபர்னிச்சர், சாக்லேட். இதில் எல்லாமே அந்த TU வந்து என்ன ப்ரொனவுன்சியேஷன், CH என்ன ப்ரொனவுன்சியேஷன், எல்லாமே ச ப்ரொனவுன்சியேஷன். இதில் வந்து CH வந்து CHக்கும் TUக்கும் எழுத்து வித்தியாசமாக இருந்தாலும் நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஒரே விதமாக இருக்குது. ஆனால் இதில் TU என்று இருந்தாலும் நாங்கள் இதை வந்து சர்க்கி என்றா சொல்லுவோம், இல்லை நாங்கள் இதை டர்க்கி என்று தான் சொல்லுவோம்.
அப்போ இதில் odd one out வந்து டர்க்கி. அப்போ வெறும் எழுத்துக்களை மட்டும் வச்சு எழுத்துக்கள் சிமிலராக இருந்தால் மட்டும் ப்ரொனன்சியேஷன் சிமிலராக இருக்க ஒற்றுமையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஹேஸ், சுப், பஸ், மவுஸ். இங்கே கொஞ்சம் யோசிக்கணும். எல்லா இடத்துலையும் ச என்ற ப்ரொனன்சியேஷன் தான் வருது. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஹேஸ், பஸ், மவுஸ் எல்லாத்துலேயுமே அந்த ச என்ற ப்ரொனன்சியேஷன் வந்து கடைசியில் வருது. சுப்பில் மட்டும்தான் முதல்ல வருது. அப்போ அதுவும் odd one out தான். Finally, we will look at the last sentence. Psychology, honorable, knowledge, leukemia. இப்போ நீங்கள் இந்த 4 வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா இதில் சைக்காலஜியில் ப வந்து சைலண்ட், honorableல h சைலண்ட், knowledgeல k சைலண்ட். ஆனால் லியூகேமியாவில் நாங்கள் எல்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அதனால் லியூகேமியா தான் இதில் odd one out. Let's look at activity 8. Construct sentences using the words in brackets. Use the correct form of the verb. Correct form. அப்போ ஒழுங்கான டென்ஸை பாவித்து நாங்கள் இந்த வசனங்களை எழுதணும். We got late to go to the auditorium. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாங்கள் எந்த கிராமர் யூனிட் 7 பியூப்பிள்ஸ் புக்கில் படித்தோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுலேயும் நாங்கள் இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை தான் பார்க்க போகிறோம். We got late to go to the auditorium. ஆடிட்டோரியத்துக்கு போகிறதுக்கு பிந்திருச்சு. Conference already begin when we arrive. இதை எப்படி நாங்கள் எழுதலாம்? We got late to go to the auditorium. The conference had already begun when we arrived. எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும் இருக்குது. இப்போ முதலாவது நாங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்போ எழுதுறதுன்றது நாங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து 2 ஆக்ஷன் இருக்குது. arrived, beginning. இப்போ இதில் நாங்கள் arrived வந்து நடந்தது எப்போ? ரீசன்ட் ஆக்ஷன். அதுதான் ரெண்டாவதாக நடந்தது, ரீசன்ட் ஆக்ஷன். had begun வந்து என்னது? இதுதான் இந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஆக்ஷன். ஸோ we can write before recent action. இதில் முக்கியமானது இது ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான், ரெண்டுமே பாஸ்ட் தான். ஆனால் arrivedன்றது வந்து பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட், had begunன்றது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ நாங்கள் எப்படி எழுதலாம்? had plus past participle. அப்போ begin the past participle தான் begun. இப்போ இதை நாங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த ஆக்டிவிட்டியில் ஒவ்வொரு சென்டென்சஸாக நாங்கள் எழுதுவோம். My father invited Uncle Sam to join the trip. இப்போ எனது தந்தை எனது மாமா சாமை வந்து எங்களோட சுற்றுலா பயணத்துக்கு கூப்பிட்டார். பட் he couldn't come. ஆனால் அவரால் வர முடியலை. இப்போ அவர் ஏன் வர முடியலைன்ற காரணத்தை தான் நாங்கள் எழுத போகிறோம். இப்போ நீங்கள் எழுதுகிற நேரம் my father invited Uncle Sam to join the trip but he couldn't come. இந்த ரெண்டையும் நீங்கள் உங்களோட கொப்பிலையும் திரும்ப எழுதணும். நான் வந்து இப்போ இதில் உள்ள ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்கிறத எவ்வாறு நாங்கள் வந்து கரெக்டாக பாஸ்ட் பர்ஃபெக்டில் எழுதலாம்னு நாங்கள் பார்ப்போம். Because he already make plans to spend holidays with his daughter-in-law and son. அங்கிள் சாம்னால் ஏன் வர முடியல? அவர் அப்பா கேட்குறதுக்கு முதல்லே அவரோட மருமகளோடையும் மகனோடையும் அந்த விடுமுறை தினங்களை கழிக்கிறதுக்கு அவர் ஏற்கனவே திட்டம் போட்டுட்டார். நாங்கள் எப்படி இதை எழுதலாம்? We can say but he couldn't come because he, now remember past perfect, he had already
make plans எவ்வாறு மாறும்? made plans. already made plans to spend the holidays with his son, with his daughter-in-law and son. இப்போ நாங்கள் அடுத்த வசனத்தை பார்ப்போம். மிஸ்டர் குணதாச tried to unlock the door. அவர் அவரது கதவை வந்து திறக்க முயற்சி செய்தார். பட் someone already entered the house. ஆனால் அதற்கு முதல்ல என்ன நடந்திருக்கு? வேற யாரோ வீட்டை திறந்து உள்ளே போய் வீட்டு கதவை பூட்டி வச்சுருந்துருக்காங்க. அதை நாங்கள் வந்து கட்டாயம் பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் நடக்கணும். ஏன்னா இந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு, இந்த அன்லாக்கிங் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முதல்லையே இன்னொரு ஆள் உள்ளே போயிட்டாங்க. இப்போ நாங்கள் ஒரு கடந்த காலத்தில் 2 நிகழ்வு நடந்தால் அந்த கிட்டடியில் நடந்த நிகழ்வுக்கு முதல் நடந்த நிகழ்வை தான் நாங்கள் எப்படி எழுதுவோம்? ரிமெம்பர், நாங்கள் வந்து பிஃபோர் த ரீசெண்ட் ஆக்ஷனை தான் நாங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதுவோம். ஸோ ஹியர் we can start writing, but someone, don't forget the had, someone had already entered, the past participle என்ன? entered the house. It was a sunny day. அது மிகவும் பிரகாசமான ஒரு நாள், நல்ல சூரிய வெளிச்சம் எல்லாம் இருக்கிற ஒரு நாள். I wanted to go for a swim with my friends. எனக்கு இந்த நண்பர்களோட ஒரு நீச்சலுக்கு போக விருப்பமாக இருந்தது. பட் ஆனால் என்ன நடந்திருக்கு? when I called them they already go to the river. ஆனால் இவர் ஃபோன் பண்ணுற நேரத்தில் இவரோட நண்பர்கள் எல்லாம் ஏற்கனவே நீச்சல் அடிக்க ஆற்றுக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் அதைத்தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுத போகிறோம். ஸோ we can start with but when I, இந்த இடத்துல வந்து called them, recent action, when I called them they had already, go the past participle என்ன? gone to the river. Mr. ஞானேந்திரம் was the chief guest. அவர்தான் சிறப்பு விருந்தினர். But they already light the traditional oil lamp when he arrived. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு சில நேரத்தில் சீஃப் கெஸ்ட், அதாவது சிறப்பு விருந்தினர் வர கொஞ்சம் பிந்திருச்சேன்டா மங்கள விளக்கை வந்து மற்றாக்கள் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க, ஏற்றி முடிச்சும் விட்டுருவாங்க. என்னென்னா சீஃப் கெஸ்ட் வர கொஞ்சம் பிந்திருச்சேன்டா மங்கள சுப நேரத்தில் மங்கள விளக்கை ஏற்றணும், ஒளி விளக்கை ஏற்றணுன்றது வந்து எங்கடையில் இருக்கிற ஒரு பழக்கம் இல்லையா? அதனால் இப்போ மிஸ்டர் ஞானேந்திரம் வாரத்துக்கு முன்னாடியே ட்ரெடிஷ்னல் ஆயில் லேம்ப், அது எங்களை கலாச்சாரத்துக்குரிய மங்கள விளக்கை வந்து ஏற்றி விட்டாங்க. இப்போ நாங்கள் இதை எப்படி எழுதலாம்? பட் they had already light the traditional oil lamp. Light the past participle என்ன? lit the traditional, but they had already lit the traditional oil lamp when he arrived. அவர் வாரத்துக்கு முதல்லே மங்கள விளக்கை ஏற்றி முடிச்சாச்சு. So now you know
how to write sentences in the past perfect form. Let's look at activity 9. Make your own paper. நாங்கள் இப்போ நாங்களாவே சுயமாக பேப்பர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். Study the following pictures and fill in the blanks of the steps on how recycling papers are made. Use the passive voice. Remember passive voice? நாங்கள் ஒருக்கா ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு முன்னாடி passive voice ஒருக்கா ஞாபகப்படுத்துவோம். இப்போ நாங்கள் passive verb என்றா என்னன்னு பார்ப்போம். passive verb என்னது? நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறோம்? be form. be form என்றா உங்களுக்கு தெரியும். is, am, is, are, was, were, been, being. இது எல்லாமே be form தான். அப்போ சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி be form செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் past participle எழுதுவோம். அதுதான் passive form. passive formல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? அதை நாங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம். We can write the example. Nithun made a kite. இப்போ இந்த இடத்துல நாங்கள் எவ்வாறு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். நித்துன்னா சப்ஜெக்ட், மேட் verb, kite object. இப்போ passive voiceல எது முதல்ல வரும்? object தான் முதலாவதாக வரும். So we can write a kite. இப்போ பாருங்க made ஆல்ரெடி past tenseல தான் இருக்கு. அப்படி என்றால் எங்களுக்கு be form என்னவா இருக்கணும்? சிங்குலராகவும் இருக்கு. was made by Nithun. இப்போ நாங்கள் இதை நன்றாக ஞாபகம் வச்சுட்டு இதை நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் செய்வோம். இப்போ முதல்ல இந்த ஸ்டெப்ஸ் ஒருக்கா பார்ப்போம் எவ்வாறு நாங்கள் பேப்பர் செய்கிறதுண்டு. உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்களும் இதை செஞ்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிக்சர் வேஸ்ட் பேப்பர்ஸ் டேர். முதலாவது தேவையில்லாத பேப்பர்களை நாங்கள் முதல்ல கிழிச்சு சின்ன சின்னதாக கிழிச்சு போடணும். ரெண்டாவதாக பீசஸ் ஆஃப் பேப்பர் பிளெண்ட் வார்ம் வாட்டர். அதாவது மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியை இந்த வேஸ்ட் பேப்பர் கிழிச்ச வேஸ்ட் பேப்பரையும் சேர்த்து நாங்கள் இந்த பிளெண்டரில் போட்டு நாங்கள் பிளெண்ட் பண்ணணும், அரைக்கணும். தேர்ட் மோல்டு ப்ரிப்பேர். மோல்டுனா அச்சு, வார்ப்பை தான் மோல்டுன்னு சொல்லுவோம். அதை நாங்கள் தயார்படுத்தணும். எங்களோட மோல்டு பேப்பர் செய்யணும்னா ஒரு செவ்வக ஷேப்பில் இருக்கிற ஒரு மோல்டை நாங்கள் தயார்படுத்தணும். ரெண்டாவது மோல்டை செட் பண்ணணும். மோல்டை ஒரு இடத்துல ஒழுங்காக வைக்கணும். தென் மிக்ஸ்சர் போ மோல்டு. நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற அந்த கலவையை அந்த வார்ப்பில் ஊற்றணும். வார்ப்பில் போட்டுட்டு கேன் ஸ்ப்ரெட் மிக்ஸ்சர். இப்போ நீங்கள் இந்த படத்தை ஊற்று பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் அந்த கலவையில் ஒரு சில இலைகள், பூ, இதழ்கள் எல்லாம் போடுறாங்க. அப்போ அந்த விதமாக டெக்கரேட் பண்ணலாம். கடைசியாக அதுக்கு பிறகு என்ன செய்கிறது? மோல்டு ஷேக். அது நன்றாக அதை தட்டணும் அந்த வார்ப்பை. மோல்டு டேக் அவுட் வாட்டர். இப்போ மோல்டை எடுத்து தனியாக தண்ணியையும் அந்த கலவையும் தனியாக பிரிக்கணும். பேப்பர் கீப் மோல்டு. இப்போ தண்ணியை தனியாக பிரித்துருச்சுது, தண்ணி இதில் இருக்குது, பேப்பர் இதில் ஒட்டி வந்திருக்கும் அந்த மோல்டில். இப்போ அதை தனியாக எடுக்கணும். கடைசியாக நல்லா காய வச்சுட்டு பேப்பர் பீல் ஆஃப். இப்போ பேப்பரை நாங்கள் தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம். So now we will start writing the instructions in passive voice. First, what do we have to do? First, into small pieces. We can write waste paper. ஞாபகம் இருக்கட்டும், தேவையில்லாத பேப்பரை தான் கிழிக்கணும். Waste paper is torn into small pieces. Is torn. Remember passive voice. Then
until the pulp is smooth. அடுத்தது நாங்கள் மிக்சியில் பிளெண்டரில் போட்டு அடிக்கணும். அதை நாங்கள் எப்படி எழுதலாம்? Then the mixture is blended until the pulp is smooth. நல்லா ஒரு கட்டிப்படாமல் மிருதுவாக வர்ற வரைக்கும் நாங்கள் பிளெண்டரில் போட்டு அரைக்கணும். With a screen or wire net. அடுத்தது நாங்கள் அந்த அச்சை தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், தயார்படுத்தணும். A mold is prepared with a screen or wire net. In a shallow basin or a sink. முதலாவது ப்ரிப்பேர் பண்ணி போட்டு அச்சை ப்ரிப்பேர் பண்ணி அச்சை ஒழுங்கான ஒரு இடத்துல வைக்கணும். அப்போ அதைத்தான் நாங்கள் இப்போ எழுத போகிறோம். The mold is set in a shallow basin or a sink. ஒரு தாளமான நல்ல கொஞ்சம் ஆழமாக இருக்கிற ஒரு பேசின் அல்லது ஒரு சிங்க்குள்ளே நாங்கள் வந்து எங்களோட மோல்டை வைக்கணும். Blended mixture is poured into the mold. அப்போ நல்லா மிருதுவாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையை வந்து நாங்கள் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கிற அந்த அச்சில் நாங்கள் ஊற்றுவோம். அடுத்தது என்னது? நாங்கள் டெக்கரேஷனுக்காக ஒரு சில விஷயங்களை நாங்கள் சேர்க்கலாம். ஃப்ளவர் பெட்டல்ஸ், த்ரெட் எக்ஸெட்ரா. மேலதிகமாக உங்களுக்கு விருப்பமான இலைகள், கலர் எல்லாம் நீங்கள் சேர்க்கலாம். ஃப்ளவர் பெட்டல்ஸ், த்ரெட் எக்ஸெட்ரா ஆர் ஸ்ப்ரெட் இன் த மிக்சர். In the mixture, if a decorated paper is needed, then what do? We need to from side to side keeping it in water. அடுத்ததனாக என்ன செய்யணும்? The mold is shaken. தட்டணும். அப்போ தான் தண்ணியெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். The mold is shaken from side to side keeping it in water. This is done in order to level out the paper pulp mixture. அதாவது எல்லாம் சமநிலையில் அந்த பல்ப் மிக்சர் வந்து சமநிலையில் வரணுன்றதுக்காக தான் நாங்கள் தட்டுறோம். அதே நேரம் இப்படி தட்டுற நேரம் தேவையில்லாத தண்ணீரும் வெளியேறிக்கொண்டே இருக்கும். வாட்ஸ் த 8th step? We can write the water is taken out of the mold. Then until it is dry. So we need to write the paper is kept in the mold until it is dry. அதனால காயிற வரைக்கும் அந்த அச்சிலேயே நாங்கள் பேப்பரை வச்சிருக்கணும். Finally, we need to peel the paper. Finally, the paper is peeled off. Now let's go back and look at all the passive voice verbs here. நாங்க இதுல passive verbs ஒருக்கா underline பண்ணுவோம். Is torn, is blended, is prepared, is set, is poured, are spread, is shaken, is taken, is kept, is peeled. Now you know how to write instructions in passive form. Now let's look at activity 10.
Write how a greeting card is made with a sheet of homemade recycling paper. அதாவது நீங்கள் வீட்டிலேயே ஒரு பிறந்தநாள் வாழ்த்து மடல்கள் எவ்வாறு நீங்களாகவே பேப்பர் தயாரித்து நீங்களாகவே ஒரு வாழ்த்து மடல் தயாரிக்கிறது எப்படி என்றதை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். You may start as given below. First, a sheet of recycling paper is cut into a required size and shape. உங்களுக்கு தேவையான வடிவம் அளவில் நீங்கள் முதல்ல அந்த ரீசைக்கிள் மீள் சுழற்சி செய்த பேப்பரை வந்து நீங்கள் வெட்டி எடுக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி க்ரீட்டிங் கார்டு செய்கிறத நாங்கள் இப்போ பார்ப்போம். ஞாபகம் இருக்கட்டும், இது எல்லாமே passive வாய்ஸில் எழுதின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். Then the paper is folded into half. அடுத்ததாக நான் அந்த பேப்பரை என்ன செய்கிறேன், வெட்டி எடுத்த பேப்பரை ரெண்டாக மடிக்கிறேன். Is folded. Next, a piece of gunny cloth is pasted on the front. அடுத்ததாக கனி கிளாத்னா ஒரு விதமான ஒரு டெக்ஸ்டர் இருக்கிற ஒரு துணி. அந்த துணியை வந்து நாங்கள் முன்பக்கத்தில் அந்த வாழ்த்து மடலில் முன்பக்கத்தில் நாங்கள் ஒட்டுறோம். இஸ் பேஸ்டட், இங்கே தான் passive verb. ஆஃப்டர் தட் now can you see ஸ்டெப்ஸ் கொடுக்குற நேரம் ஃபர்ஸ்ட், தென் பிறகு, அடுத்ததாக, அதற்கடுத்ததாக, பிறகு, அப்புறம் ஒரு வசனம், கடைசியாக. உங்களுக்கு தெரியணும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற நேரம் எவ்வாறு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஆரம்பிக்கணும் வேண்டும். ஆஃப்டர் தட் the different shapes cut from recycling paper are pasted on it. Are pasted. Different shapes. நீங்கள் வித்தியாசமான வடிவங்களை வெட்டி வச்சிருந்த அந்த மீள் சுழற்சி செய்த பேப்பரை வந்து நீங்கள் கூட வாழ்த்து மடலில் ஒட்டணும். நெக்ஸ்ட், the greeting and the wish are carefully written. Are carefully written. Carefully இந்த இடத்துல ஒரு adverb-ஆக வருது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து மிகவும் கவனமான அழகான எழுத்தில் உங்களது வாழ்த்தை நீங்கள் வந்து உங்களோட வாழ்த்து மடலில் எழுதுவீங்க. The front side is decorated more with dried leaves. இப்போ முன்பக்கம் வந்து இன்னும் அதிகமாக வேலைப்பாடு நீங்கள் செய்கிறீங்க. எவ்வாறு செய்கிறீங்க? காய்ந்த சருகுகளை வைத்து நீங்கள் வேலைப்பாடு அலங்காரம் செய்கிறீங்க. ஃபைனலி, கடைசியாக, the card is put into the envelope. Is put into the envelope. அந்த கார்டை வந்து நீங்கள் ஒரு envelope-குள்ளே போட்டு and a small decoration is pasted on it. அந்த envelope-ஐ வந்து சீல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன அழகான அலங்காரத்தை அதில் ஒட்டி உங்களோட க்ரீட்டிங் கார்டை நிறைவு செஞ்சுருக்கீங்க. பேப்பர் செய்கிறதையும் நீங்கள் இப்போ வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். இவ்வாறு ஒரு அழகான வாழ்த்து மடல் க்ரீட்டிங் கார்டும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். Activity 11. Group work. Follow the steps given above and make homemade recycling papers. It is easy, enjoyable and eco-friendly. நான் உங்களுக்கு சொன்னேன், இது வந்து மிகவும் ஒரு ஆர்வமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு உங்களோட நேரத்தை கடத்துறதுக்கு உதவும். இது வந்து ஈஸி, இலகுவானது, என்ஜாயபிள், உங்களுக்கு நல்ல உற்சாகமாக இருக்கும், அண்ட் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. நீங்களாகவே வீட்டிலேயே வாழ்த்து மடல்கள் தயாரிக்கிற நேரம் நீங்கள் இந்த சுற்றுச்சூழலையும் நீங்கள் பாதுகாத்து கொள்கிறீங்க. Activity 12. Share your experience with your classmates after making your own recycling papers. இப்போ நீங்கள் வந்து நீங்களாகவே மீள் சுழற்சி செய்த பேப்பர்கள் செய்த பிறகு அதனால் கிடைச்ச உங்களோட அனுபவங்களை உங்களோட வகுப்பறை உங்களோட மாணவர்களோட சக மாணவர்களோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும். Write a short speech to be delivered in the class. ஒரு சிறிய உரை மூலமாக உங்களோட அனுபவங்களை நீங்கள் உங்களோட வகுப்போடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும். You may include, இதுக்கு உங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. How you got the idea. நீங்கள் எவ்வாறு உங்களுக்கு இந்த ஐடியா கிடைச்சது. How you did it. நீங்கள் எப்படி இதை செஞ்சீங்க. Who helped you. யார் உங்களுக்கு உதவி செய்தாங்க. Mistakes if any. இதை செய்கிற நேரம் உங்களுக்கு எதுவும் நீங்கள் பிழைகள் விட்டீங்களா, பிழைகளை நீங்கள் எவ்வாறு சரிப்படுத்தினீங்க. What you felt or feel etc. நீங்கள் என்ன மாதிரி உணர்ந்தீங்க அல்லது உணர்ந்து கொண்டிருக்கீங்க என்றதை நீங்கள் எழுதலாம். Now let's
Read the speech. I got the idea of making recycling paper at home when I went to watch an exhibition on the 3R concept. இவருக்கு வந்து எவ்வாறு இந்த ஐடியா கிடைச்சிருக்கு? ஒரு கண்காட்சிக்கு சென்றிருக்கிறார். 3R கான்செப்ட். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இந்த கான்செப்ட் மூலமாக இருந்த கண்காட்சிக்கு சென்ற போது அவருக்கு வந்து இந்த நாங்களும் வீட்டில் இப்படி ஒரு ரீசைக்ளிங் மாதிரி ஒரு விஷயம் செய்து பார்ப்போமே என்று தான் அவர் இந்த வேஸ்ட் பேப்பரை ரீசைக்கிள் பண்ணுற ஐடியா அவருக்கு கிடைச்சிருக்கு. மை மதர் ஹெல்ப்ட் மீ இன் திஸ் ப்ரோசஸ். அவரோட தாயார் தான் அவருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ அவர் உங்களுக்கு இந்த எவ்வாறு செய்கிறதுன்னு சொல்ல போகிறார். ஃபர்ஸ்ட் ஐ ப்ரிப்பேர்ட் த பேப்பர் பல்ப். முதலாவது அந்த பேப்பர் கலவையை அவர் உருவாக்கியிருக்கிறார். ஃபார் தேட் ஐ tore the waste paper into 2 inch squares. 2 இன்ச் பெட்டி வடிவத்தில் அவர் சின்னதாக அவர் முதலாவது இந்த தேவையில்லாத பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சிருக்கிறார். டோ அண்டா டேர்ட பாஸ்ட் டென்ஸ். I filled a quarter of the blender with paper scraps. அதாவது பிளெண்டரில் வந்து கால்வாசி பகுதிக்கு கிழிச்ச பேப்பரும், added enough water, தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி, and operated the blender at medium speed. அப்புறம் எந்த அளவு வேகத்தில் வந்து பிளெண்டரை இயக்கியிருக்கிறார்? மீடியம் ஸ்பீட். லோ ஸ்பீடும் இல்லை, ஹை ஸ்பீடும் இல்லை, நடுத்தரம், மீடியம் ஸ்பீட். till the pulp had the correct consistency. அப்போ அந்த பல்ப், அந்த மிக்சர் வந்து அவருக்கு தேவையான அந்த நல்ல மிருதுவான டெக்ஸ்டருக்கு வர வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்சின்னா அது வந்து தொடுறதுக்கு எப்படி இருக்குது. அப்போ வந்து நல்லா துப்பியாக திட்டாக இருக்கக்கூடாது, நல்லா மிருதுவாக க்ரீமியாக இருக்கணும். அதை தான் கன்சிஸ்டன்சின்னு நாங்கள் இதில் சொல்கிறாரு. அப்போ அவருக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிளெண்டரில் போட்டு அவர் பிளெண்ட் பண்ணியிருக்கிறார். I also added a few decorative items. அழகுபடுத்துறதுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் அவர் போட்டிருக்கிறார். such as straw போட்டிருக்கிறார், and flower petals, பூ இதழ்கள், to make it nicer. இன்னும் அழகுபடுத்துறதுக்கு அவர் வந்து ஸ்ட்ராவும் பூ இதழ்களும் அவர் போட்டிருக்கிறார். to help the fibers stick together. அதாவது இந்த பல்ப் வந்து இந்த மிக்சர் வந்து நல்லா ஒன்றாக சேரணுமன்றதுக்காக I added a few drops of glue to the pulp. அவர் ஒரு சில துளி பசையை அவர் அந்த மிக்சர் அந்த கலவையில் போட்டிருப்பார். Then I laid the mold, laid past tense, I laid the mold in a basin. ஒரு பேசினுக்குள்ளே அந்த மோல்ட் அவரோட வார்ப்பை வச்சிருக்கிறார். and poured some watery pulp into it. நல்லா தண்ணி மாதிரி இருந்த மிக்சரை அந்த வார்ப்புக்குள்ளே அவர் போட்டிருக்கிறார். following that I spread the mixture and shook the mold to evenly distribute the pulp. அதை செய்த பிறகு following that, அதற்கு பிறகு அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? I spread the mixture, நல்லா மிக்சரை வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு அவர் நல்லா அதை தட்டி இருக்கிறார், ஷேக் பண்ணியிருக்கிறார். இப்போ ஷேக்ட பாஸ்ட் டென்ஸ் தான் shook. After that I lifted the screen and slowly drained the water. அப்போ அந்த திரையை எடுத்துட்டு அவர் வந்து தண்ணீர், தேவையில்லாத தண்ணீர் எல்லாத்தையும் எடுத்திருக்கிறார். Then I left it out in the sun until it was completely dry. அப்போ அவர் சூரியனில் நல்லா காயிற வரைக்கும் அதை வெயிலில் வச்சிருக்கிறார். Finally, கடைசியாக I peeled off the paper. ஒரு பேப்பராக பிரித்து எடுத்திருக்கிறார். and steamed it with a hot iron. steamed it. அதை வந்து கொஞ்சம் ஆவியில், நீராவியில் அவர் வந்து காட்டியிருக்கிறார். with a hot iron until it got flattened. நல்லா தட்டையாக வர்ற வரைக்கும் அவர் வந்து நீராவியாலேயே அவர் வந்து அந்த பேப்பருக்கு அதை காட்டியிருக்கிறார். I felt very satisfied to see the outcome. felt very satisfied. மிக திருப்தியாக இருந்திருக்கு, தான் நன்றாக இந்த பேப்பரை வந்து செஞ்சிட்டமெண்டு. My mother praised me a lot. அவரது தாயும் அவரை நிறைய புகழ்ந்து
புகழ்ந்திருக்காங்க. என்னடா இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்கிறது வந்து கடினம். ஒரு ஸ்டெப்பும் வந்து பிழைச்சி போடுச்சுன்னா முழுவதும் பிழைச்சிடும். அப்புறம் முதல்ல இருந்து செய்யணும். இப்போ இவர் எந்த பிழைகளும் விடாமலே இவர் வந்து மீள் சுழற்சி செய்த பேப்பரை வந்து அவர் செஞ்சிருக்கிறார். Change the following active voice sentences to passive voice. நாங்கள் நிறையவே passive voice-ஐ வச்சு இப்போ நாங்கள் ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் இந்த வசனங்களை எழுதுவோம். நல்ல ஞாபகம் இருக்கட்டும், நாங்கள் வந்து had, நாங்கள் வந்து be verb plus past participle வைத்து தான் நாங்கள் இப்போ இதை எழுத போகிறோம். So first we can say a simple lifestyle. இதுதான் இந்த வசனத்தில் ஆப்ஜெக்ட். லீட், they lead a simple lifestyle. அப்போ அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ நாங்கள் அதை எப்படி எழுதணும்? A simple lifestyle is led by them. The boy is filling the buckets with water. Buckets, remember, that's the object. The buckets, அது plural என்றனால, plural present tense என்றனால are being filling, present continuous என்றனால நாங்கள் இங்கே being எழுதுவோம். are being filled with water by whom? By the boy. Next, she mended her broken shoe. அந்த பெண்ணே அவளோட உடைந்த செருப்பை வந்து திருத்தி அமைச்சிருக்காங்க. So here we can write her broken shoe mended, past tenseல இருக்கிறனால இங்கே எழுதுவோம். her broken shoe was, ஒரு செருப்புன்றனால was mended by her. Next, he has taken his grandfather to the doctor. அவனுடைய grandfather என்றா அம்மா பாவமாகவும் இருக்கலாம், அப்பா பாவமாகவும் இருக்கலாம், to the doctor, வைத்தியரிடம் கூட்டி சென்றிருக்காங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் முதலாவது ஆப்ஜெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். grandfather, his grandfather has taken வந்து இப்போ இதில் எப்படி மாறும்? இதில் நாங்கள் has been taken, his grandfather has been taken to the doctor by him. Someone will prepare lunch for the children before their parents arrive. Again, you have to identify the object. Someone will prepare lunch for the children. So here the object is lunch for the children. Someone will, future tenseல இருக்கிறனால இதை எப்படி எழுதுவோம்? lunch for the children will be prepared by someone before their parents arrive. So now we have learned a lot and we have revised a lot about how to change a sentence from active voice to passive voice. Activity 14, story writing. நாங்கள் ஒரு கதை ஒன்று எழுத போகிறோம். Continue the following story.
இப்படி சொல்கிற நேரம் இவங்க கொடுத்துருக்கிற முதல் வசனத்துக்கு ஏற்றபடி தான் நீங்கள் உங்களோட கதையை நீங்கள் எழுதணும். My parents had to go to see my grandfather early in the morning. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது தானே நாங்கள் யூனிட் 7ல் பியூப்பிள்ஸ் புக்கில் நாங்கள் இதை பற்றி நாங்கள் உரையாடல்கள் வாசித்தோம் இதே சிச்சுவேஷனை பற்றி. So I agreed to stay at home with my sister. நான் அம்மாவும் அப்பாவும் என் தாத்தாவை பார்க்குறதுக்காக விடிய வெள்ளனே போயிட்டாங்க. நான் எனது தங்கையோட வீட்டில் இருக்கிறதுக்கு நான் ஏற்றுக்கொண்டேன். Now let's read the story. This is example number 1. முதல் உதாரணத்துக்கு ஒரு கதையை நாங்கள் இப்போ வாசிப்போம். My parents had to go see my grandfather early in the morning, so I agreed to stay at home with my sister. My parents advised and told us to call them. My parents advised and told us to call them if we had a problem. எங்களுக்கு எதுவும் பிரச்சனைண்டா என்ன அறிவுரை கூறியிருக்காங்க பெற்றோர்கள்? தங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க. We were asked to stay inside until my parents came. அம்மா அப்பா வர்ற வரைக்கும் வீடு திரும்புகிற வரைக்கும் வெளியே எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்காங்க தான் we were asked. After watching television for some time, we both felt very bored. கொஞ்ச நேரம் தொலைக்காட்சி பார்த்துட்டு அது பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப அலுப்பாக இருந்திருக்கு. We started discussing what to do. நாங்கள் என்ன செய்யலாம்னு பேசிக்கொண்டு இருந்தோம். We had different ideas. எனக்கும் எனது தங்கைக்கும் நிறைய வேறுபட்ட கருத்துகள் தான் இருந்தது. Finally, we agreed to cook some food because we were going to have visitors too. கடைசியாக என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க? நாங்கள் கொஞ்சம் சமைப்போம், ஏனென்னா விருந்தினர்களும் இன்றைக்கு வர்றதா இருக்காங்க. It was made easy because ஏன் அது இலகுவான செயலாக மாறி இருக்கு? Because my friends too came to visit us. Remember? ரியாஸ் and மஞ்சித் அவர்களும் இந்த நண்பருக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க. First, we washed the amount of rice needed. முதலாவதாக எங்களுக்கு தேவையான அளவு அரிசியை நாங்கள் கழுவி எடுத்துக்கொண்டோம். Then we started scraping coconut. அது பிறகு நாங்கள் தேங்காய் திருவ ஆரம்பித்தோம். We had completed it by the time my friends came. அப்போ அரிசியை கழுவி தேங்காய் திருவுறதெல்லாம் நண்பர்கள் வாரத்துக்கு முன்னாடியே இவங்க செஞ்சிட்டாங்க. With their help, we cooked the rice and also made a coconut sambal. அவங்களோட உதவியோட சோறு சமைச்சு அதே நேரம் ஒரு தேங்காய் சம்பலையும் அவங்க செஞ்சுருக்காங்க. That's when my mother called and asked to make a dal curry too. உங்களுக்கு தெரியும், அம்மா கால் பண்ணி பருப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி ஃபோனில் சொன்னாங்க. With her clear instructions ரெசிபி 2 தான் இந்த இடத்துல. We were able to make a tasty dal curry too. அவங்களோட அறிவுரைகளின்படி நாங்கள் சமைச்சனால எங்களுக்கு மிகவும் சுவையான ஒரு பருப்பு கறியையும் செய்ய முடிந்ததாக இருந்தது. It was my friend's idea to boil some eggs too. அப்போ நல்ல ஒரு சாப்பாடு அவங்க சமைச்சிருக்காங்க. சோறு சமைச்சு தேங்காய் சம்பல் செய்து பருப்பு கறி வைத்து முட்டை அவிச்சு நிறைய ஒரு பெரிய ஒரு விருந்தே அவங்க சமைச்சிருக்காங்க. It was late night when my parents came home. Late night. அம்மா அப்பா வீட்டுக்கு வர நேரம் இரவு நிறைய நேரம் ஆயிடுச்சு. My mother and father were so happy with all what we had done. அவர்கள் செய்த எல்லாத்தையும் பார்த்து, அவங்கள சமைச்ச சமையல், வீடு கிளீனாக சுத்தமாக இருந்தது, எல்லாத்தையும் பார்த்து அவங்களோட பெற்றோர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்கு. After all, it was a complete meal made by a set of children. After all, ஏன் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு? ஆஃப்டர் ஆல் இவ்வளோ நிறைய சாப்பாடை செய்தது யார்? அ செட் ஆஃப் சில்ட்ரன். ரிமெம்பர், கலெக்டிவ் நவுன், ஒரு சிறுவர்களால் சமைக்கப்பட்ட
ஒரு விருந்து இது. அதனால் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்திருக்கு. I am thankful to my friends who changed my mood and made me think positively. இப்போ நண்பர்கள் வந்த பிறகு தான் அவரோட மனநிலையும் மாறிச்சு. கொஞ்சம் சோர்வாக இருந்து கொஞ்சம் கோபமாக இருந்த மனநிலை வந்து அவருக்கு நேர்மறையான மனநிலையாக மாறினது. Be positive. You can do wonders. நீங்கள் நேர்மறையான சிந்தனைகளோட இருந்தால் உங்களால் நிறைய விஷயங்கள், யூ கேன் டூ wonders, நிறைய விஷயங்கள், நீங்கள் செய்ய முடியாத விஷயங்கள்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் உங்களால் செய்ய முடியும். Now let's look at example 2. அந்த கதைக்கு இன்னொரு உதாரணம் தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். My parents had to go to see my grandfather early in the morning, so I agreed to stay at home with my sister. My parents advised and told us to call them if we had a problem. முதல் கதை மாதிரி தான் இதுலேயும் கொஞ்சம், ஆனால் பெற்றோர்கள் வந்து என்ன அறிவுரை கொடுத்துருக்காங்க, எதுவும் பிரச்சனைன்னா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. We were asked to stay inside until my parents came. பெற்றோர்கள் வீடு திரும்புகிற வரை வீட்டுக்குள்ளே இருங்கன்னு அவங்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கு. After watching television for some time, we both felt very bored. ரெண்டு பேருக்கும் தொலைக்காட்சி பார்த்து கொஞ்சம் சோர்வாயிட்டு அலுப்பாயிட்டு. We started discussing what to do. அவங்க பேச ஆரம்பித்தாங்க, நாங்கள் என்ன செய்யலாம்னு கதைக்க ஆரம்பித்தாங்க. We had different ideas. எங்களுக்கு வித்தியாசமான எண்ணங்கள் தான் இருந்தது. Finally, we agreed to surprise our parents. நாங்கள் கடைசியாக என்ன முடிவெடுத்தோம், எங்களது பேரண்ட்ஸுக்கு ஒரு ஆச்சரியமான சந்தோஷமான சர்ப்ரைஸ், ஆச்சரியமான விஷயத்தை நாங்கள் செய்வோம் என்று முடிவெடுத்திருக்காங்க. It was just one day before my mother's birthday. இப்போ அம்மாவோட பிறந்த நாளைக்கு முதல் நாள் தான் இப்படி அம்மாவும் அப்பாவும் அவங்களோட தாத்தாவை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. வீட்டில் ரெண்டு பேரும் தனியாக இருக்காங்க. First, we started making decorations. Started making. முதலாவதாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, அலங்கார சாதனங்களை வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, அலங்கார பொருட்களை. Since she likes flowers, we made huge flowers with newspapers. அவர்களுக்கு since she likes, அவர்களுக்கு பூக்கள் பிடிக்கும் என்றனால பழைய நியூஸ் பேப்பர்லேருந்து, பத்திரிகை செய்தித்தாளிலிருந்து அவர்கள் பெரிய பெரிய பூக்களை அவர்கள் வெட்டி வடிவமைச்சிருக்காங்க. We painted them and hung them with strings of wool. அதுக்கு அழகாக நிறம் தீட்டி அதை ஒரு string of wool, remember again collective noun. அப்போ வந்து ஒரு நூலால் அவர்கள் வந்து கோர்த்து அந்த பேப்பரில் வெட்டி எடுத்த பூவை கோர்த்து அதை தொங்க விட்டுருக்காங்க. அது மிகவும் அழகாக இருந்திருக்கும் இல்லையா? We made a nice birthday card using a part of a cardboard box. Remember, they have recycling old materials to create these objects. அவங்க வந்து மீள் சுழற்சி செய்து தான் இந்த பொருட்களை எல்லாமே அவங்க அம்மாவோட பர்த்டேக்காக செய்கிறாங்க. அப்போ வந்து பர்த்டே கார்டு எப்படி செஞ்சுருக்காங்க, ஒரு பழைய கார்ட்போர்ட் பெட்டியை வெட்டி அவங்க ஒரு பர்த்டே கார்டு செஞ்சுருக்காங்க. There were some dried flower petals and leaves left with my sister after making a booklet for a school assignment. There were some dried flower petals. அப்போ தங்கைக்கு வந்து அவள் ஸ்கூலுக்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் செய்து முடித்து பேலன்ஸ் ஆன மீதமான காய்ந்த பூ இதழ்கள் இலைகள் எல்லாம் இருந்தனால அதை பாவித்து அவர்கள் இந்த வாழ்த்து மடலை, பிறந்தநாள் வாழ்த்து மடலை செய்திருக்காங்க. We decorated the card with them. இதனால் அந்த மீதமான காய்ந்த மலர்களாலையும் காய்ந்த இலைகள் மூலமாகவும் அவங்களோட பிறந்தநாள் வாழ்த்து மடலை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. When we were thinking of how to make a cake. கேக் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே, அப்போ எப்படி ஒரு கேக் செய்யலாம்னு யோசிச்சுருக்காங்க. My mother's sister came. இப்போ அவங்க அம்மாவோட தங்கச்சி வந்திருக்காங்க, அவங்களோட சித்தி வந்திருக்காங்க. My parents, again அந்த இடத்துல சிஸ்டர் வந்து அக்காவாகவும் இருக்கலாம் தங்கையாகவும் இருக்கலாம். My parents had asked her to be with us because they were getting late. பெற்றோர்கள் வந்து வர லேட் ஆகும் பிந்துமென்றனால
இப்போ அம்மாட தங்கையை வந்து அல்லது அம்மாட அக்காவை வந்து பிள்ளைகளோட இருக்கிறதுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. She helped us to complete the surprise with a small cake. அப்போ அவங்களும் வர அவங்களோட உதவியோட ஒரு கேக் கொண்டும் செய்திருக்காங்க. It was past 12 when my parents came home. 12 மணி தாண்டி அடுத்த நாள் தான் பெற்றோர்கள் 2 பேரும் வந்திருக்காங்க. அப்போ அடுத்த நாள் யாரோட பர்த்டே? அம்மாட பிறந்த நாள். So it was exactly my brother's birthday. Exactlyனா கரெக்டா, சரியாக அவரோட அம்மாட பிறந்த நாள். As soon as they entered, we turned the lights on. As soon as they. இப்போ அவர்கள் வந்த பொழுதுதான் அவர்கள் வந்து மின்சாரம் விளக்குகளை ஏற்றிருக்காங்க. All 3 of us sang the song Happy Birthday. இப்போ எல்லாரும் சேர்ந்து மகன், மகள், அப்புறம் அம்மாட அக்கா அல்லது தங்கை எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டேன்னு பிறந்தநாள் வாழ்த்து பாடியிருக்காங்க. My mother was so happy with all the surprises. அம்மாவுக்கு இந்த மாதிரியான சர்ப்ரைஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷம். எதெல்லாம் பார்த்து சந்தோஷம்? The decor, இந்த டெக்கரேஷன் எல்லாம் பார்த்து, இப்போ பூ எல்லாம் செஞ்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. The card, வாழ்த்து மடலை பார்த்து. And the cake, கேக்கை பார்த்தும் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கு. Now we have completed all the activities of Unit 7 workbook as well.